ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்ல செட் பண்ணிங்க, அதான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே நான் அதில் சென்ட் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. ரெண்டு ப்ரீஸ் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீஸ்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீஸ்னு ஒரு பீஸ் இருக்கும். அந்த ரெண்டு ப்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீஸ் வந்து பீட்மார்க் ப்ரீஸ்னு ஒரு பீஸ் இருக்கும், அந்த ப்ரீஸை தான் ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகப்பட்டு வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீஸில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வச்சுருங்க. ஒயிட் பாயிண்டரை வந்து நீங்கள் எப்படி அடுத்த ரெட்லேருந்து வந்து மூவ் பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்தோமா ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து அடுத்த ரெட்டு லைன்லேருந்து மூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டரை வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டிங்கன்னாவே போதும், நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒயிட் பாயிண்டரை வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கொடுத்துறேன். இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் அலைன் பண்ணி வச்சிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலே ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லேருந்து மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா. இந்த மாதிரி நீங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் எல்லா இமேஜும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 4-5 இமேஜ் எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையானச்சுன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், சில இமேஜஸ் மட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ எல்லா இமேஜும் ஆட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் எம்டி விட்ருங்க, அதில் வந்து இமேஜே ஆட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி எம்டி விட்ருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷேகர் ப்ரீசர்னு இன்னொரு ப்ரீசர் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீசர் ஓப்பன் பண்ணுங்க, அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ கலரில் 3 லேயர் இருக்கும், அந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும், அதை வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும். இந்த 3 லேயரும் காப்பி ஆயிரும். இதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அங்கே காப்பி பண்ண அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்டுக்கு வந்துடுங்க, அதாவது வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க மறக்காமல்.
எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ப்ளூ லேயரே கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே இருக்குமே பார்த்துங்க, அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம சிசி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் எகைன் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஷேக்கட் ப்ரீசெட்டை இதில் 2 ஷேக்கட் இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனில் வந்து போனீங்கன்னா இதில் 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட்லாம் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் இதான் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிப்பேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்கட் பீஸ்லேருந்து எகைன் ஓப்பன் பண்ணிடுங்க. நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய் அதில் இருக்கிற எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபெக்ட். இது வந்து எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். எங்கெல்லாம் டபுள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டும், எங்கெல்லாம் சிங்கிள் ரிட்டைன் மார்க் பண்ணிக்குதோ அங்கெல்லாம் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து 1080p வச்சுருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1080p வந்து அது செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பேஜுக்கே போகும். அதனால் அந்த சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.